அண்ணே, ஈசிஆர் பக்கமா கார்ல போறவங்களுக்கும் அங்க இருக்கிற மக்களுக்கும் இது நிஜமாவே ஒரு மெகா ஜாக்பாட் நியூஸ் பாஸ். திருவான்மியூர் சிக்னல்லையும் அக்கரையாத்து சிக்னல்லையும் காத்து கிடக்குற அந்த வலி இருக்கே, அதை தீர்க்க இப்போ 2100 கோடியில ஒரு பிரம்மாண்டமான விடை கிடைச்சிருக்கு. இந்த ஈசிஆர் ஸ்கைவே மேஜிக்க ஒரு அதிரடி பிராண்டி செய்திகள்ல பாத்துடலாம். பிராண்டி செய்திகள். ஈசிஆரில் இனி பறக்கலாம். 2100 கோடியில் 13 கிலோமீட்டர் பிரம்மாண்ட மேம்பாலம். முதல்வரின் மெகா கிஃப்ட். மேம்பாலம், கார், வேகம், மின்சாரம். ஹலோ 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 மக்களே, இது உங்கள் ஏஞ்சல் அருணா. என்ன பாஸ், வீக்கெண்டான ஈசிஆர்ல வண்டி நகர மாட்டேங்குதா? மகாபலிபுரம் போறது கூட டயர்ட் ஆயிடுறீங்களா? கவலைய விடுது. திருவான்மியூர்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் எந்த சிக்னலும் இல்லாத ஒரு ஹைவே வானத்துல வரப்போகுது. 2100 கோடியில முதல்வர் ஸ்டாலின் போட்ட அந்த பிள்ளையார் சுழி இதோ அந்த 7 ஜொலிக்கும் தகவல்கள். 1. திருவான்மியூர் முதல் உத்தண்டி வரை 13.3 கிலோமீட்டர் நீளத்துக்கு பிரம்மாண்டமான 4 வழி உயர்மட்ட மேம்பாலத்துக்கு முதல்வர் ஸ்டாலின் அடிக்கல் நாட்டிட்டார் பாஸ். 2. பட்ஜெட். 2025-26 பட்ஜெட்ல சொன்ன மாதிரியே 2100 கோடி மதிப்பீட்ல இந்த திட்டம் ஹைபிரிட் அன்யூயிட்டி முறையில அமைய போகுது. 3. சிக்னல் ஃப்ரீ டிராவல். ஓஎம்ஆர் டைடல் பார்க்ல இருந்து உத்தண்டி வரைக்கும் எந்த சிக்னலும் இல்லாம சர்ன்னு பறந்து போயிடலாம். பயண நேரம் பாதிக்கும் மேல குறைய போகுது. 4. ஏறுதளம் இறங்குதளம். முக்கியமான இடங்களான கொட்டிவாக்கம், பாலவாக்கம், நீலாங்கரை, இஞ்சம்பாக்கம் மற்றும் பனையூர்ல மக்கள் ஈஸியா ஏறி இறங்க ரேம்ப் வசதி இருக்கு. 5. கீழ்மட்ட சாலை. மேல பாலம் வர்றது மட்டும் இல்லாம கீழே இருக்கிற பழைய சாலையையும் திருவான்மியூர், நீலாங்கரை பகுதிகளில் 6 வழி சாலையா விரிவுபடுத்த போறாங்க. 6. நவீன வசதிகள். சத்தம் வராம இருக்க நாய்ஸ் பேரியர், கரண்ட் மிச்சப்படுத்த சோலார் விளக்குகள், அப்புறம் தூண்களுக்கு இடையில மழைநீர் சேகரிப்புன்னு இந்த ப்ராஜெக்ட் ரொம்ப மாடர்ன் பாஸ். 7. காலக்கெடு. அடுத்த 3 வருஷத்துல வேலையை முடிச்சு மக்கள் பயன்பாட்டுக்கு வரும்னு சொல்லியிருக்காங்க. KNR கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் தான் இந்த வேலையை செஞ்சு அடுத்த 5 வருஷம் மெயின்டைன் பண்ண போறாங்க. பாஸ், ஏன் இந்த மேம்பாலம் ரொம்ப முக்கியம் தெரியுமா? தெற்கு சென்னை இப்போ ரொம்ப வேகமா வளர்ந்துட்டு வருது. ஐடி ஊழியர்கள்ல இருந்து டூரிஸ்ட் வரைக்கும் எல்லாரும் ஒரே ரோட்ல முட்டி மோதுறப்போ இந்த மாதிரி ஒரு ஸ்கைவே தான் நிரந்தர தீர்வு. ரோடு அகலமாகிறதுனால பிசினஸும் வளரும், மக்களோட நேரமும் மிச்சமாகும். முக்கியமா அந்த வீக்கெண்ட் டிராஃபிக் இனி ஹிஸ்டரி தான். கண்ணா, கீழே 6 வழி சாலை, மேல 4 வழி பாலம். இனி ஈசிஆர்ல போறதெல்லாம் ராஜயோகம். டிராஃபிக்ல ஹார்ன் அடிக்கிற காலமெல்லாம் போய் இப்போ ஹாயா பறக்க போறோம் பாஸ். ரோட்ஸ் டேக் யூ டு பிளேசஸ், பட் ஃப்ளைஓவர்ஸ் டேக் யூ டு த ஃபியூச்சர் பாஸ். இந்த 13 கிலோமீட்டர் மேம்பாலம் வந்தா உங்க பயணத்துல என்ன மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? ஈசிஆர்ல வேற எங்கெல்லாம் பாலம் வேணும்? கமெண்ட் பண்ணுங்க. சென்னையின் வளர்ச்சி செய்திகளுக்கு தொடர்ந்து இணைந்திருங்கள். ஸ்டே டியூன்ட் வித் பிராண்டி செய்திகள். ஸ்டே டியூன்ட். உண்மையை லவுடா சொல்வோம், குயிக்கா சொல்வோம். This is Angel Aruna signing off. Keep watching. Bye bye.